ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லெட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர், அடுத்தது பிஸ்னஸ் லெட்டர், அடுத்தது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி 3 லெட்டர் இருக்குப்பா. 3 லெட்டரில் நம்ம இப்போ என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்முறை கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் லெட்டர் என்ன சொல்லுவாங்க, தொழில்முறை கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 லெட்டர்லேருந்து நமக்கு செகண்ட் பேப்பரில் ஏதாவது ஒரு லெட்டர் தான் நமக்கு கேட்பாங்க. அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒன்று கேட்பாங்க. ஃபஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து அடிப்பீங்க, சரியா? இப்போ நீங்கள் செட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரிலேருந்து 60 டிகிரி வரைக்கும், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ செட் பண்ணணும்? 10 டிகிரி டு 60 டிகிரி நம்ம செட் பண்ணிக்கணும், ஓகே? ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியவை. நீங்கள் மிஷினில் என்ன பண்ணணும்? 10 டிகிரிலேருந்து 60 டிகிரி வந்து செட் பண்ணிக்கிறீங்க. சரி, செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இதில் எது வந்து பெருசாக இருக்குது, ரைட் சைடில் பாருங்கள். இதுதான் ரைட் சைடு. நமக்கு இந்த ரைட் சைடில் எது பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது சின்னதாக தான் இருக்குது, இதுவும் சின்னதாக தான் இருக்குது, இதுவும் சின்னதாக இருக்குது, இதுவும் சின்னதாக இருக்குது, இதுவும் சின்னதாக இருக்குது. நமக்கு பெருசாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. எப்படி மேம் நீங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு லைனையும் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லைனில் எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வந்து வருது. அடுத்து இந்த லைன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 வந்து வருது. இந்த லைன் 16, இந்த லைன் 25. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இது 12, சரியா? இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இந்த பக்கம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதில் எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இது 4 இதில், சரியா? எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனிவாச பெருமாள் சன்னதி தெரு தான் வந்து பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்போ 25 வந்துருச்சு. நம்ம எதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் பண்ணும். 60 டிவைட் பை -25 அப்படின்னு போட்டிங்கன்னா 5, மீதி என்ன வரும்? 35ன்னு சொல்லி வந்துடும், சரியா? அப்போ நமக்கு என்ன, 35 டிகிரியில் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஒன்று மேலப்பா, நம்ம தொழில்முறை கடிதம் பார்க்குறோம். நம்ம செட் பண்ண வேண்டியது என்னென்னா 10 to 60 டிகிரி செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த கேரக்டர்ஸில் எது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிறோம். கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் தான் பெருசாக இருக்குது. எத்தனை வருது? 25. அந்த 25 எடுத்துகிட்டு போய் நம்ம 60 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கிடைக்குது? 35 டிகிரி வந்து கிடைக்குது, சரியா? அப்போ ரைட் சைடில் நம்ம எத்தனை டிகிரியில் வந்து மிஷின் வச்சு அடிக்கணும்னா 35 டிகிரி வந்து வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, சரியா? எங்கே பாருங்கள், தொலைபேசின்னு கொடுத்தாங்கன்னா அங்கே வந்து ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ எதுவுமே வராது. மற்றபடி அட்ரஸ் வரும்போது கமா வரும். அதுக்கப்புறம் சென்னை பின்கோட் போடும்போது ஃபுல் ஸ்டாப் வந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு மந்த்து கொடுக்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்? ஃபுல் ஸ்டாப் வந்து வரும். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரியா? இது ஒரு கால்குலேஷன். ரைட் சைட் கால்குலேஷன் போட்டாலே ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். அடுத்தது கீழே ஒரு கால்குலேஷன் போடணும்ப்பா. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கீழே ஒரு கால்குலேஷன் பாருங்கள். அதே மாதிரி தான்ப்பா இதுவும். ரைட் சைட்னாலே நம்ம 60 மைனஸ் பண்ணணும். 10 to 60 டிகிரி செட் பண்ணிக்கணும். இது ரெண்டில் எது பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பாருங்கள், இது ரெண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணியே செக் பண்ணிக்கோங்க. இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, எத்தனை வருது? 15 வந்து வருதுப்பா. இந்த 15 நம்ம எதால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல தான்ப்பா 60 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதிக்கணும்? 45 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கணும், சரியா? அடுத்தது இது எப்படி அடிக்கணும்? இந்த சுரேஷ் எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3, இங்கே ஒரு கேப் வரும். 4 5 6 7 8 9 10 வந்து இருக்குது, சரியா? இந்த தனியாக அடிப்பீங்க, இந்த வந்து தனியாக அடிப்பீங்க. அதனால் அதை சேர்த்து கவுண்ட் பண்ணால் நமக்கு எத்தனை வரும் அப்படின்னா 10 வந்து வரும், சரியாப்பா? இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 இந்த ரெண்டாவது கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 15 10 மைனஸ் பண்ணுங்கள். 15 - 10 எவ்வளோப்பா? நமக்கு மீதி வந்து 5 வரும். இந்த 5 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,2 அப்படின்னு பிரிக்கலாம். 3 2 கூட்டினா என்ன? 5, ஓகேவா? சேமாக 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2,2ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து 5ன்னு வருது. அப்போ முன்னாடி பெரிய நம்பர், பின்னாடி வந்து சின்ன நம்பராக எடுத்துக்கணும், சரியாப்பா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3,2 வந்துருச்சு. அப்போ முன்னாடி எத்தனை வந்து ஆட் பண்ணணும்? இந்த 45லேருந்து ஒரு 3 டிகிரி ஆட் பண்ணுங்கள். +3 ஆட் பண்ணிங்கன்னா 48 டிகிரி வந்து அடிக்கணும். அப்போ இந்த சுரேஷ்ன்றது எதில் வச்சு அடிக்கணும்? 48 டிகிரியில் வந்து வச்சு அடிக்கணும், சரியாப்பா? இங்கே பாருங்கள், 1 2 3 ஸ்பேஸ் விட்டுட்டு இது வந்து அடிச்சிருப்பாங்க, சரியா? இதுலேருந்து 3 ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் அடித்தாலும் சரி. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த 45 டிகிரி கூட ஒரு 3 டிகிரி கூட்டினீங்க அப்படின்னா 48 டிகிரின்னு வரும். 48 டிகிரியில் இதை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு, சரி? இப்போ எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்?
தொழில்முறை கடிதம்னா 10 to 60 டிகிரி செட் பண்ணிக்கணும். ரைட் சைடு வந்து பார்க்கணும். எதால் மைனஸ் பண்ணணும், பெரிய நம்பரை மைனஸ் பண்ணி அந்த டிகிரி 35 டிகிரின்னு வருது. அப்போ இது வந்து 35 டிகிரி அடிக்கணும். இது வந்து என்ன பண்ணுவீங்க, 10 டிகிரியில் இது வந்து அடிப்பீங்க. 10 டிகிரி to 60 டிகிரி செட் பண்ணுவீங்க. இதை வந்து 10 டிகிரியில் அடிப்பீங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா 10 டிகிரியில் இந்த புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு சுரேஷ் கமா கேப் விடணும். B.A. கமா இங்கே வந்து கேப் விடணும். B.A L கமா. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண, இது வரைக்கும் அடிச்சிட்டிங்க. 10 டிகிரியில் வச்சு இது வரைக்கும் அடிச்சிட்டிங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 35 டிகிரியில் இதை வச்சு அடிக்கணும். சரியா? மிஷினில் என்ன சொல்லுவாங்கன்னா பெயில் ராட் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேப்பர் போடும்போது என்ன பண்ணுவீங்க, மேலே அந்த இதை தூக்கிட்டு தானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேப்பர் வந்து போடுவீங்க. அப்போ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 35 டிகிரி செட் பண்ணி என்ன படிக்கிறீங்க, இந்த தொலைபேசி இன்னும் அடிக்கிறீங்க. தொலைபேசி அடிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் விடணும். 8 6 8 7 2 1. இங்கே எதுவுமே ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ எதுவே வராது. சரியா? அடுத்த ஸ்பேஸில் என்ன அடிக்கிறீங்க, வழக்கறிஞர் டாட்டுன்னு அடிக்கிறீங்க. அதே மாதிரி முன்னு அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அதே அடிச்சிங்கன்னா அதே 35 டிகிரியில் 1 சீனிவாச பெருமாள் சன்னதி தெரு கமான்னு சொல்லி அடிக்கிறீங்க. அடுத்த லைனில் என்ன அடிக்கிறீங்க, ராயப்பேட்டை கமான்னு அடிக்கிறீங்க. அடுத்த லைனில் சென்னை ஸ்பேஸு 600 ஸ்பேஸு 014 ஃபுல் ஸ்டாப் வந்து அடிக்கிறீங்க. இங்கே எத்தனை ஸ்பேஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் வந்து விட்டுக்கணும்ப்பா. சென்னைக்கு கீழே எப்பயுமே 2 ஸ்பேஸ் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 16th ஸ்பேஸு ஏப்ரல் ஸ்பேஸு 1999. இங்கே என்ன போடணும், ஃபுல் ஸ்டாப் வந்து போடணும். இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும், இந்த 10 டிகிரியில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சைடில் எப்பயுமே 10 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியாப்பா? ஸ்பேஸ் 2 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் முனுசாமி கமா அப்படின்னு சொல்லி அடிக்கணும். அடுத்தது 10 டிகிரியில் 105 ஸ்பேஸ் சிதம்பரனார் சாலை ஸ்பேஸ் சாலைன்னு அடிக்கிறீங்க. அடுத்தது பரமக்குடி ஸ்பேஸ் 623 ஸ்பேஸ் 707 டாட்டுன்னு அடிச்சிடுறீங்க. முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் இது அடிச்சோடனே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இது எதில் அடிக்கிறீங்க அப்படின்னா 10 டிகிரியில் தான் இந்த ஐயாவும் வந்து அடிப்பீங்க. கமா வந்து போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது நம்ம இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்று நீங்கள் 15 டிகிரி வச்சு அடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு, இது எதுக்கு, தொழில்முறை கடிதத்துக்கு மட்டும்தான் 5 ஸ்பேஸ் முன்னாடி விட்டுட்டு அடிக்கணும். சரியா? ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3 லெட்டரும் கம்பைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த லெட்டருக்கு இதான் கால்குலேஷன் சொல்லி படிச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும், முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். இல்லை நீங்கள் 15 டிகிரியில் செட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸை 1 2 3 4 5ன்னு சொல்லி தள்ளி விட்டிங்கன்னா போகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் விட்டு அடிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த ஸ்கேலில் 15 டிகிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். சரியா? இது ஃபுல்லாக நீங்கள் அடிக்கிறீங்க. எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கேப் விடணும் உங்களுக்கே தெரியும். கமாக்கு அப்புறம் கேப் விடுங்க. இந்த மாதிரி எங்கெங்கே இந்த இதில் இருக்கிறத அப்படியே எடுத்து அடிச்சுக்கோங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படித்ததுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃப்க்கு எத்தனை லைன் நம்ம ஸ்பேஸ் விடணும், தொழில்முறை கடிதத்துக்கு எல்லாமே 2 லைன் ஸ்பேஸ் வரணும். கீழே தங்கள் நம்பிக்கை உள்ளதுக்கு மட்டும்தான் 4 ஸ்பேஸ் வந்து வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது 2 ஸ்பேஸ் விட்டுடு. அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்போது 2 ஸ்பேஸ் விடணும். ஒன்று செட் பண்ணுறது இங்கே 15 டிகிரி செட் பண்ணணும். இல்லைனா நான் என்ன சொல்லியிருக்கேன், பேக் ஸ்பேஸில் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இது வந்து அடித்தா போதும். இந்த செகண்ட் பேராகிராஃபும் அடிச்சுக்கிறீங்க. அடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த கால்குலேஷன் போட்டு நம்ம முன்னாடியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும், 2 ஸ்பேஸ் வந்து விடணும். தங்கள் நம்பிக்கையுள்ள எத்தனை டிகிரியில் அடிக்கணும், 45 டிகிரி அடிக்கணும். தங்கள் நம்பிக்கையுள்ள அடுத்தது எப்பயுமே எத்தனை ஸ்பேஸ் வரும், 4 ஸ்பேஸ் வந்து வரும். அது அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேரை வந்து அடிப்போம். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கால்குலேஷன் ஓவர். 2 தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தொழில்முறை கடிதம்னா 10லேருந்து 60 டிகிரி செட் பண்ணிக்கணும். ரைட் சைடு நம்ம ஃபுல்லாகவே 60ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். அந்த மேலே எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாத்துக்குமே 2 ஸ்பேஸ் வந்து விடணும். எங்கே சென்னைக்கு கீழே 2 ஸ்பேஸு, அதுக்கப்புறம் கீழே அந்த முனுசாமி 2 போடும் இல்லையா, அந்த இடத்துல வந்து 2 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் ஐயாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 ஸ்பேஸ் வந்து விடணும். ஓகே. அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கே வந்து 2 ஸ்பேஸ் வந்து விடணும். அதுக்கப்புறம் தங்கள் நம்பிக்கை உள்ள கீழே வந்து 4 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் ஓகேவா, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவாப்பா? டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.